அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான பொதுஅறிவு வினாக்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் ஒரு 50 முக்கியமான பொதுஅறிவு வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது நம்ம 2022 பிசி டெஸ்ட் சீரீஸில் கொடுத்த கொஸ்டின் பேப்பர் தான். சரிங்களா? எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், யாருடைய காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? குமாரகுப்தருடைய காலத்தில் தான் நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்றது நிறுவப்படுது. சரிங்களா? குப்தர்களை நம்ம பார்க்குறோம். இந்தியாவுடைய பொற்காலம் அப்படின்னு சொன்னோம்னா குப்தர்களுடைய ஆட்சி காலத்தை தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸ்ரீகுப்தர் அப்படின்றவர் இந்த குப்த வம்சத்தை தொடங்கி வைக்கிறார். கடைசி அரசர் யார்? விஷ்ணுகுப்தர் அப்படின்றவர். சரிங்களா? அப்போ இவங்களுடைய அழிவுக்கு காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹீனர்களுடைய படையெடுப்பு. சரிங்களா? சரி, ஓகே. இந்த குமாரகுப்தர் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை எங்கே நிறுவார்னா இப்போ இருக்கிற பீகாரில் வந்து நிறுவுறார். சரிங்களா? நாலந்தா அப்படின்னா வற்றாத அறிவை அளிப்பவர் அப்படின்றது பொருள். சரிங்களா? நாலந்தா அப்படின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு. அப்போ இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை பக்தியார் கில்ஜி அப்படின்ற சரிங்களா ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் படையெடுப்பினால் அதை வந்து அழிச்சிடுவார். சரிங்களா? இடைக்கால இந்தியாவில். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அறுவை சிகிச்சை நிபுணர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுஸ்ருதர் அப்படின்றவர் தான். சரிங்களா? இவங்கெல்லாம் குப்தர்கள் காலத்தில் இருந்தவங்க. ஆரியப்பட்டா அப்படின்னும் போது வானவியல் அறிஞராக இருந்திருப்பாங்க. சரிங்களா? வராகி மிகிரர் அப்படின்னும் போது இவரெல்லாம் ஒரு புலவராக இருந்திருப்பார். சரகர் அப்படின்னு சொல்லும்போது இவரும் ஒரு மருத்துவராக இருந்திருப்பார். சரிங்களா? இவங்க எல்லாமே குப்தர்கள் அவையில் வந்து இருந்திருப்பாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தரை பார்த்துருப்போம். அவருடைய அவையில் தான் 9 அறிஞர்கள் இருந்திருப்பாங்க. அந்த அறிஞர்களில் இவங்களும் சிலர். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இண்டிகோ என்ற நூலினின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இண்டிகா அப்படின்ற நூலை யார் எழுதியிருப்பார்னா மெகஸ்தனிஸ் எழுதியிருப்பார். சரிங்களா? அப்போ சாணக்கியர் எழுதின நூல் வந்து பார்த்திங்கன்னா அஸ்தசாஸ்திரம் அப்படின்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அஸ்தசாஸ்திரம் என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாணக்கியர்னு இல்லையே சார் அப்படின்னா கௌட்டில்யர் அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது. கௌட்டில்யர், விஷ்ணுகுப்தர், சாணக்கியர் இது எல்லாமே உங்களுக்கு சாணக்கியருக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் தான். அஸ்தசாஸ்திரத்தை எழுதியவர். அடுத்தது பாருங்கள், சந்திரகுப்தர் பின்பற்றிய மதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் வந்து சமண மதத்தை பின்பற்றியிருப்பார். சரிங்களா? பத்திரபாகு அப்படின்ற சமண துறவியோட அவர் வந்து துறவரம் கூட போயிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு ரொம்ப முக்கியம் இது உங்களுக்கு. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 261 தான் கலிங்க போர் அப்படின்றது நடக்குது. கலிங்க போரினை மேற்கொண்ட அரசர் யாருன்னா அசோகர். சரிங்களா? கலிங்கம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இருக்கிற ஒடிசா தான். அப்போ கலிங்க போரில் வெற்றி பெற்றுறார் அசோகர். வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யாருனாலும் அசோகர் தான் உங்களுக்கு. சரிங்களா? அசோகர் தான் தி கிரேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் பேரரசராக இருந்திருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அசோகரின் கல்வெட்டுக்கள் எழுதப்பட்ட மொழி வடிவம் என்ன அப்படின்னா பிராகிருத மொழி வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா? அந்த அசோக கல்வெட்டின் மூலமாக தான் சேர சோழ பாண்டியர்கள் நம்ம தென் இந்தியாவை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த மூவேந்தர்களை பற்றின குறிப்புகளும் அங்கே நமக்கு கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஹர்ஷரை தோற்கடித்த சாளுக்கிய மன்னர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2ஆம் புலிகேசி அப்படின்றவர் தான் ஹர்ஷரை நர்மதை ஆற்றங்கரையில் தோற்கடிப்பார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நாகானந்தம், ரத்னாவாளி, பிரியதர்ஷிகா இந்த நூலினை இயற்றியவர் யார்? நாகானந்தம், ரத்னாவாளி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பிரியதர்ஷிகா அப்படின்ற நூலையுமே இயற்றிய ஆசிரியர் யாருன்னா ஹர்ஷர். ஹர்ஷர்ன்றவர் ஒரு அரசர் மட்டும் கிடையாது, அவர் வந்து ஒரு சிறந்த ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார். சரிங்களா? 3 படைப்புகளை வந்து அவர் படைத்திருப்பார். நாகானந்தம், ரத்னாவளி, பிரியதர்ஷிகா அப்படின்றது. சரிங்களா? பாணர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷ சரிதத்தை எழுதுவார். காதாம்பரி அப்படின்ற நூலை எழுதுனதும் பாணர் தான். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் மீது முதலில் படையெடுத்த முஸ்லீம் அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? முதல்ல இந்தியாவின் மீது படையெடுத்தவர் யாருன்னா முகமது பின் காசிம் அப்படின்றவர் தான். சரிங்களா? முகமது பின் காசிம் அப்படின்றவர் தான் முதல்ல இந்தியாவின் மீது படையெடுத்திருப்பார். முகமது கோரி அதுக்கப்புறம் படையெடுத்திருப்பார். 7 முறை படையெடுத்திருப்பார் இந்தியாவின் மீது. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முகமது கோரி இல்லைப்போ உங்களுக்கு முகமது கஜினி வந்து எடுத்திருப்பார். கஜினி மாமுது அப்படின்றவர் தான் இந்தியாவின் மீது 7 முறை படையெடுத்திருப்பார். இவருக்கு அப்புறமா தான் முகமது கோரி வந்து படையெடுக்கிறார். சரிங்களா? முதல் தரைன் போர், 2ஆம் தரைன் போர் அப்படின்றதுல முகமது கோரி வந்து படையெடுக்கிறார். 1191, 1192 2 படையெடுப்புகள் நடக்குது. இதில் 2ஆம் தரைன் போரில் வெற்றி பெற்று இந்தியாவில் முதல்ல முஸ்லீம் அரசு நிறுவனத்து யார்? முகமது கோரி தான். சரிங்களா? அப்போ இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் முஸ்லீம் அரசர் யாருன்னா முகமது பின் காசிம் அப்படின்றவர். கஜினி மாமுதுன்றவர் இந்தியாவின் மீது 7 முறை படையெடுத்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டுருப்பார். கடைசியாக கொள்ளையடிச்சது வந்து சோமநாதர் கோயில் படையெடுப்பு. அதில் கொள்ளையடிச்சிட்டு போகிற வழியில் இறந்துடுவார். அடுத்ததாக முகமது கோரியுடைய படையெடுப்பு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். முதல் தரைன் போர், 2ஆம் தரைன் போர்னு சொல்லி வரலாறுல வந்து சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இது 3மே. அடுத்தது பாருங்கள், பட்டு உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு எதுனா சீனா. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், தேசிய காலண்டர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. தேசிய காலண்டர்னு சொன்னோம்னா கனிஷ்கருடைய ஆட்சி காலம், கிறிஸ்து பிறந்ததற்கு அப்புறம் 78லேருந்து நம்ம கணக்கு வச்சு நம்மளுடைய தேசிய காலண்டர் அப்படின்றது கணக்கிடப்படுது. அது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1957 வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2ஆம் அசோகர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா கனிஷ்கர் தான். இவர் தான் பௌத்த சமய மாநாட்டை வந்து காஷ்மீரில் வந்து கூட்டியிருப்பார், 4வது பௌத்த சமய மாநாட்டை. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், குஷான பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1ஆம் காட்பீசியஸ் அப்படின்றவர் தான் நிறுவுவார். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், சியுகி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா யுவான் சுவாங் அப்படின்றவர் தான். யுவான் சுவாங் இவர் தான் நம்ம பயணிகளின் இளவரசர் அப்படின்னு சொல்கிறோம், சீன பயணி இவர். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் பொற்காலம் என்று யாருடைய ஆட்சி காலத்தை நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா குப்தர்களுடைய ஆட்சி காலத்தை தான் நம்ம குறிப்பிடுறோம். சரிங்களா. அதுவே இந்தியாவுடைய இருண்ட காலம் அப்படின்னா தமிழகத்தின் இருண்ட காலம்னு சொல்லி யாரை பற்றி சொல்கிறோன்னா களப்பிரர்களை பற்றி சொல்கிறோம். இதுவே தமிழகத்தின் பொற்காலம் அப்படின்னு சொல்லி யாருடைய ஆட்சியை சொல்கிறோன்னா சோழர்களின் ஆட்சி காலத்தை நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அவனி சிம்மன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிம்ம விஷ்ணுவை தான் நம்ம அவனி சிம்மன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவருக்கு வழங்கப்பட்ட பட்டப்பெயர் தான் அவனி சிம்மன் அப்படின்றது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், குடைவரை கோயில்களை அமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மகேந்திரவர்ம பல்லவன். சரிங்களா. 1ஆம் மகேந்திரவர்மன் அப்படின்றவன் தான் குடைவரை கோயில்களை அமைத்தான். அவனுடைய முதல் குடைவரை கோவில்ன்றது மண்டகப்பட்டு குடைவரை கோவில். சரிங்களா. இவரை வந்து பார்த்தீங்கன்னா சித்திரக்கார புலி அப்படின்னு சொல்லி கூட இவர் சொல்லுவார். 1ஆம் மகேந்திரவர்மன் என்னன்னு சொல்லுவாங்க, சித்திரக்கார புலி, குணபரன், சரிங்களா, விசித்திர சித்தன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒற்றைக்கல் ரதம் யாருடைய காலத்தை சார்ந்தது அப்படின்னா 1ஆம் நரசிம்மவர்மனுடைய காலத்தை சார்ந்தது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், பல்லவர்களின் கடைசி அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அபராஜிதன் அப்படின்றவர் தான் பல்லவர்களின் கடைசி அரசர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பாரத வெண்பா நூலினை இயற்றியவர் யார் அப்படின்னா பெருந்தேவனார் அப்படின்றவர் தான் பாரத வெண்பாவை வந்து இயற்றியிருப்பார். அடுத்த கொஸ்டின், தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலய விமானத்தின் கோபுரத்தின் உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 216 அடி உயரம். சரி, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கம்பராமாயணத்தை இயற்றியவர் யார்? கம்பர் வந்து தன்னுடைய கம்பராமாயணத்தை எங்கே அரங்கேற்றியிருப்பார் அப்படின்னா திருவரங்கம். சரிங்களா. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் தான் அரங்கேற்றியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பெரிய புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா சேக்கிழார் அப்படின்றவர் தான். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், சைவ திருமுறைகளை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்பி ஆண்டார் நம்பி அப்படின்றவர் தான் தொகுத்திருப்பார். அடுத்த கொஸ்டின், திருப்பாவை நூலினை இயற்றியவர் யார் அப்படின்னா உங்களுக்கு திருப்பாவை அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டாள் தான் வந்து உங்களுக்கு திருப்பாவையை வந்து இயற்றியிருப்பாங்க. திருவெம்பாவை அப்படின்னா மாணிக்க வாசகர். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாதமுனி அப்படின்றவர் தான் தொகுத்திருப்பார். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், அலாவுதீன் கில்ஜியோடைய படை தளபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாலிக் கஃபூர் அப்படின்றவர் தான். சரிங்களா. அப்போ தென்னிந்தியாவின் மீது இவங்க படையெடுக்கிறாங்க. அலாவுதீன் கில்ஜியோடைய தலைமையில் மாலிக் கஃபூர் படையெடுப்புன்றது நடக்குது, தென்னிந்திய படையெடுப்பு. அப்போது 1310களில் தென்னிந்தியாவில் மதுரையின் மீது படையெடுக்கிறாங்க. அப்போ மதுரை பாண்டியர்களை வந்து அழித்து மதுரையில் ஒரு சுல்தானியத்திற்கு கட்டுப்பட்ட ஒரு ஆட்சியை வந்து ஏற்படுத்திட்டு போயிடுறாங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 30வது கொஸ்டின், பாறைகளை குடைந்து குடைவரை கோயில்களை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பல்லவர்கள் இல்லை, பல்லவர்கள் இருந்தால் பல்லவர்கள் ஆன்சர், அப்படி இல்லைனா பாண்டியர்கள். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், முசோலினி நாடு எது? முசோலினி எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா இத்தாலியை சார்ந்தவர். சரிங்களா. ஹிட்லர் வந்து ஜெர்மனியை சார்ந்தவர். நாசிசம் பாசிசம்னு சொல்லி 2 மாபெரும் சர்வதிகார அரசாங்கங்கள் எழுச்சி பெறுது. அதன் காரணமாகவே 2ஆம் உலகப் போர் அப்படின்றது நடக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மெயின் காம்ப் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா எனது போராட்டம் அப்படின்றது தான். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஆரவள்ளி மலைத்தொடர் அப்படின்றது தான் இந்தியாவில் உள்ள உலகிலேயே மிகவும் பழமையான மடிப்பு மலைத்தொடர். சரிங்களா. இளமையான மடிப்பு மலைத்தொடர் எதுனா இமயமலை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஜோக் நீர்வீழ்ச்சி காணப்படும் இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கர்நாடகா அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் அதிக அளவில் காணக்கூடிய மண் வகை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரிசல் மண் அப்படின்றது தான் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக காணக்கூடிய மண். சரிங்களா. மண்ணிலே ரொம்ப வளமான மண் எதுனா வண்டல் மண் அப்படின்றது தான். சரிங்களா. வண்டல் மண்ணில் நெல் வந்து நல்லா விளையும். கரிசல் மண்ணில் வந்து பருத்தி நல்லா விளையும். இதை பருத்தி மண் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ரீகர் மண் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், பிரதம மந்திரியின் கிருஷ்ணி ஜிஞ்சாய் யோஜனா அப்படின்ற திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா நீர்ப்பாசனத்து கூட தொடர்புடையது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், ஜூம் விவசாயம் காணப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜூம் அப்படின்ற விவசாயம் அசாமில் காணக்கூடியது தான் ஜூம் அப்படின்ற விவசாயம். சரிங்களா. பொன்னம் அப்படின்னா கேரளாவில் காணக்கூடிய விவசாயம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மஞ்சள் புரட்சி அப்படின்றது எதனுடன் தொடர்புடையதுன்னா வெண்ணெய் வித்துக்களுடன் தொடர்புடையது. நீல புரட்சின்றது மீன்களுடன் தொடர்புடையது. வெண்மை புரட்சின்றது பால் கூட தொடர்புடையது. உரங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு சாம்பல் புரட்சி அப்படின்றது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், வெள்ளி புரட்சி அப்படின்றது முட்டை கூட தொடர்புடையது. நம்ம சொன்னோம் இல்லையா, பால் அப்படின்னும் போது வெண்மை புரட்சி, மீன்னா நீல புரட்சி. சரிங்களா.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் ஏற்படுத்தப்பட்ட இடம் எது அப்படின்னா டார்ஜிலிங்கில் தான் ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், தேசிய காற்றாற்றல் நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சென்னையில் தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை ஏற்படுத்தப்பட்ட இடம் எது அப்படின்னா 1812 உங்களுக்கு போர்டு கிளாஸ்டர் அப்படின்ற இடத்துல தான் ஏற்படுத்துவாங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேகாலயா அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் காற்றாற்றலை அதிகமாக கொண்ட மாநிலமாக இருப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான் உங்களுக்கு. சரிங்களா. தமிழ்நாடு தான் சரியான விடை. அப்போ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா முப்பந்தல் பெருங்குடி அப்படின்ற ஒரு மாபெரும் காற்றாலை பண்ணை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் காணப்படுது. சரிங்களா. நம்ம தமிழகத்தில் தான் இருக்குது. அதனால் காற்றாற்றல் உற்பத்தியில் தமிழ்நாடு தான் முதன்மை வகிக்குது. அடுத்தது பாருங்கள், 80%லேருந்து 90% வரை கார்பன் கண்டென்ட் கொண்ட நிலக்கரி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆந்த்ரசைட் அப்படின்றது தான். இதுதான் முதல் தரமான நிலக்கரி. மிகவும் குறைவான கார்பன் கண்டென்ட்டை கொண்ட தரம் குறைந்த நிலக்கரி எதுனா ஃபீட் அப்படின்னா மரக்கரின்னு சொல்லலாம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், சுபாஷ் சந்திர போஸ் விமான நிலையம் எங்கு காணப்படுது அப்படின்னா கொல்கத்தாவில் காணப்படுது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சாம்பல் புரட்சி எதனுடன் தொடர்புடையது? உரங்கள் அது கூட தொடர்புடையது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 50வது கொஸ்டின், ஏரி பாசனத்தில் முதன்மை வகிக்கக்கூடிய மாநிலம் எதுனா தமிழ்நாடு அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா. அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 50 கொஸ்டினும் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தொடர்ச்சியாக படிங்க கண்டிப்பாக நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா. தேங்க்யூப்பா.